2 நீங்களே பண்ணுங்க 3 4 5 6 7 8 9 10 போதும் அப்படியே வச்சுருங்க. முட்டியை கொண்டாங்க, 2 முட்டியும் அழுத்தி பிடிங்க, பயங்கரமாக அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 லூஸ் விடுங்க, மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட். ஓகே சூப்பர். இங்கிட்டாலும் திரும்பி படுங்க இங்கிட்டாலும் இந்த பக்கமா திரும்புங்க அவ்வளோதான் திரும்புங்க. அவ்வளோதான் 2 காலை ஒன்று வச்சுக்கோங்க. திரும்புங்க. சரி அப்படியே இருங்க. கொஞ்சம் கோல்டு இருக்குங்க சார். ஆமாம் அதான் இருக்கு. துளசி இலச்சி போட்டு சுக்குமல்லி காப்பி ஏதாவது போட்டு தேத்துங்க. முருங்கை எல்லாம் சூப்பு கொடுங்க முட்டிக்கு. முட்டி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். என்ன சைக்கிள்லாம் ஓட்டுவீங்களா? சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? பரவாயில்லையா. கபடி விளையாடுவீங்களா? என்ன ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்? ஃபுட்பால் பிளேயரா நீங்க? விளையாடுவீங்க போடு. அதான் முட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களா? ஃபுட்பால் பிளேயராக இருக்காங்க உங்கள் பேட்சில் போகிறோம். கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் டீச்சர்ஸ் காலனியில் ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயரு. மேட்ச் விளையாடுறதுக்காக மதுரைக்கு போவார். அப்புறம் ஆடிட்டர் சேவியர்னு ஒருத்தர் மில்லர் படத்தில், அவர் ஃபுட்பால் பிளேயரு. அவருடைய பேஷண்ட்டு தான். தெரியுமா வரும் உங்களுக்கு? மில்லி ஸ்டாப்பில் ஆப்போசிட்டில் வீடு இருக்கு. அவர் ஃபுட்பால் தான். முட்டி சூப்பராக வச்சுருக்காரு உங்களை மாதிரியே. சளி இருக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாய் ரொம்ப இதாக இருக்கு, கஷ்டமாக இருக்கா, உப்பாக இருக்கா? சரி, கால் 2 காலையும் சேர்த்து மடக்குங்க. 1 நீட்டுங்க, 2 3 அழகாக வருது, 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். ரைட், போதும். இருங்க, வரேன். எதுக்கு அவசரம்? எதுக்கு கிளம்பணுமா? கால் நேரம் நீட்டுங்க, மேலே தூக்குங்க. அதே மாதிரி மெதுவா. பவுடர் போடுறது கஷ்டமாக இருக்கா? மூச்சு விட தூக்கி பிடிச்சிக்கோங்க. 20 என்ன போகிறேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அவ்வளோதான். கீழே வச்சுருங்க, பிரேக் விட்டுருங்க. இன்னொரு 10 போட்டுருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர், போதும். அந்த பக்கமாக திரும்பி படுங்க. அந்த பக்கம் திரும்புங்க. ஒரு கழிச்சு சாஞ்சி போடுங்க. கால் மேலே கால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி. ரைட், சூப்பர். அப்படியே இருங்க. முன்னாடி அடிப்பட்டது இல்லை. ஆமாம், அது இது செபேசி சிஸ்டம். ஜஸ்ட் மிஸ்ஸு சார். ஸ்பைனல் கார்டு ஒரு இன்ச்சுக்கு தான் இருக்குது. வெளியே தோலில் தான் அது. அடி காலை மடக்கிட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். கால் நேரம் நீட்டுங்க, தூக்குங்க மேலே. அப்படின்னு நிப்பாட்டிக்கோங்க. 20 என்ன போகிறேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14 15 16 17 18 19 19 ரைட்டு. நேரம் திரும்பி படுத்துருங்க. திரும்பி படுங்க. திரும்புங்க. நேரப்படுங்க. 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 இங்கிட்டாம திரும்புங்க. இங்கிட்டாம திரும்புங்க. உருளுங்க. உருண்டு வாங்க. அசைய வேண்டாம். உருண்டு வாங்க. கால் நீட்டுங்க. உருளுங்க. 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 நல்லா திரும்புங்க. பயப்படாம வாங்க. உருளுங்க. உருளுங்க. கால் நீட்டுங்க. காலை கீழே வைங்க. வார அப்படியே வச்சுக்கோங்க. கையை விடுங்க. அது கட்டில் விடுங்க. கட்டில் விடுங்க. காலை கீழே வைங்க சார். நான் சொல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ரைட். விட்டுருங்க. அடா காலை கீழே விடுங்க. சரி பயமா இருக்கா? தண்ணி கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி கொடுங்க. சுடு தண்ணி கொஞ்சம் கொடுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ரைட். வேணுமா தலாணி வேணுமா? இதை கொடுத்துருங்க. தேவையில்லாத மூணா போட்டுருங்க. தண்ணி குடிங்க. நிமிந்து நிற்கணும். இங்கே பாருங்க சார். எட்டது நாலது 1 திரும்புங்க. 1 2 அந்த பக்கம் பாருங்க. அங்கே பாருங்க. சோறு பாருங்க. இங்கே பாருங்க. பீரோவில் பாருங்க. 2 இங்கே பாருங்க. 3 4 5 நல்லா 6 போதும். இங்கே பாருங்க. மேலே பாருங்க. ரூப்பு பாருங்க. நான் ஓடுதா? கீழே பாருங்க. மேலே பாருங்க. கீழே பாருங்க. மேலே கீழே. இங்கே பாருங்க. தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிக்கணும். தஞ்சாவூர் பொம்மை. காதை வச்சு ஷோல்டர் தோள்பட்டை தொடரணும். இந்த காது போய் தோள்பட்டை தொடுதா? இங்கே பாருங்க. தொடுதா? உங்கள் காதை வச்சு உங்கள் தோள்பட்டை தொடுங்க பார்ப்போம். 1 காது தான் தோள்பட்டை தேடணும். தோள்பட்டை காது தேடி போகக்கூடாது. எப்படி போகணும்? தோள்பட்டை தேடி காது போகணும். காதை தேடி தோள்பட்டை வரக்கூடாது. கவனிச்சிங்களா? இந்த பக்கம். இந்த பக்கம். இங்க பாருங்க. இனி பாருங்க. இப்படி நல்லா பண்ணணும்னா வாயை திறந்து போடுங்க. பயங்கரமா crocodile மாதிரி திறக்கணும். 1 பயங்கரமா. 2 3 4 5 பயங்கரமா முழு கோழி முட்டை முழுங்குற மாதிரி திறங்க. 1 2 3 நல்ல 4 5 போதும். கண்ணை இறுக்கி மூடி முடிங்க. பயங்கரமா மூடி முடிங்க. நல்லா இறுக்கி மூடி முடிங்க. இறுக்கி மூடி முடிங்க. ரைட்டு. இறுக்கி மூடுங்க. சரி போதும். ஃப்ரீ. அவ்வளோதான். சரியா? ரைட். சூப்பர். இன்னைக்கு பயிற்சி முடிஞ்சது. தண்ணி குடிச்சிட்டு கால் வரைக்கும் என் கூட நடந்து வரணும். இனி பிடிச்சிக்கிட்டு கால் வரைக்கும் வெளியில வீட்டுக்குள்ள ஹால் வரைக்கும் நம்ம 2 பேரும் போவோம். சரியா? தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு ஜோடியா நம்ம 2 போயிட்டு வரோம். சரியா? சும்மா எப்படி பயிற்சி வேலை செய்தாலேன்னு பார்ப்போம். சரியா? சரி. தண்ணி குடிங்க. நடக்கணும் இல்லைங்க. அது இருக்கு அப்படிங்க. நல்லா நடக்கணும் இல்ல. முடிஞ்சதா? தட்டா போதுமா? சூப்பர். என்ன பண்ணணுமா? நீங்க இங்க வாங்க. இங்க வாங்க. நீங்க வாங்க. நாங்க எந்திப்போம். உட்கார இடத்துல அந்த தலைவலி வச்சிருக்கோம். வாங்க. தோல் கை போட்டுக்கோங்க. எந்திங்க. 2 தலைவலி இங்க வச்சிருங்க. என்னம்மா? மேலையா? கீழே பட்டக்ஸ் கீழே. எந்திங்க. பட்டக்ஸ் கீழே. தலாணி வைங்க.
சார் உட்காருங்க. சூப்பர். ஆ என்னையே கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் இருந்துச்சாங்க இல்லையா? ஏங்க எப்படிங்க சார் பிடிங்க பிடிச்சிக்கோங்க. எந்திங்க இருமல் இருக்கு. எந்திங்க 1 ட்ரை பண்ண கை கொடுங்க. இந்த கை பிடிங்க. ஏன் இது பிடிங்க. பிடிச்சி இந்த கை பிடிங்க. அதே மாதிரி என் கை பிடிங்க. என் கையை பிடிங்க சார். இருங்க வரேன். உட்காருங்க. இருமல் ரொம்ப தொல்லை பண்ணுங்க. முதல்லயே காமிச்சிருக்கணும் கணேஷ். சரி எந்திங்க ரொம்ப நாள் இருக்கு. எந்திங்க 1 2 உட்காருங்க. எந்திங்க 3 அம்மா நான் தூக்கவே இல்லை. அவராது எந்திக்கிறேன். எந்திங்க உட்காருங்க. 3 4 10 போகணும். 5 இருங்க வரேன் 5 உட்காருங்க. எந்திங்க 6 சொல்லுங்க 10 வரைக்கும். 8 9 10 இப்பதான் 6 உட்காருங்க. 7வது போலாம். நிமிந்து மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கணும். நீ வாத்தியார் கிடையாது, மிலிட்ரி மேன். சரியா? உட்காருங்க. எத்தனை? 7 உட்காருங்க. என்னங்க 8 8க்கு அப்புறம் 9. என்ன கணக்கு வத்தியாரா நீங்க? உட்காருங்க. லாஸ்ட் 10. என்னங்க சூப்பர். தோலை கை போடுங்க. பாக்குற வேண்டாம். அந்த சேர் நோட்டி என் கை பிடிங்க. இந்த கை வலது கை என் கை பிடிங்க. இந்த கை வாங்க சும்மா ஃப்ரீயா நடங்க. சைக்கிள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? எது அட்லஸா டெட்லஸா பிஎஸ்ஐவா? தூக்கி வைங்க காலை. ஞாபகம் என்ன? காலை தூக்கி வைங்கப்பா. தூக்கி வைக்கணும் முக்கியம் என்ன? பயப்படாம வாங்க. சரியா? நான் வந்து 3 கிலோ வெயிட் தூக்குவேன். நீங்க எத்தனை கிலோ இருக்கீங்க? 66 அப்ப நான் உங்களை ஈஸியா தூக்க முடியுமா என்னால? 100 கிலோ நான் தூக்குவேன். தூக்குற லெவலுக்குலாம் வேண்டாம். சொல்ற ஒரு சேஃப்டி. சரியா? திரும்புங்க. விட்டுற மாட்டேன். பயப்படாம வரணும். என்ன உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது. சரியா? நிமிர்ந்து நடக்கணும். குனிஞ்சிங்கன்னா இடுப்பு வலிக்கும். சரியா? வாங்க. சார் இந்த வாட்டர் எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிடுவா. வாட்டர் எடுத்துக்கலாம். வாங்க. ஷோல்டர் கை போட்டுக்கோங்க. கை போடுங்க. அதான் நல்லா போடுங்க சார். என் கை பிடிங்க. வாங்க பிடிங்க. ஜன்னலை பிடிச்சுக்கோங்க. ஜன்னலை பிடித்து கொள்ளவும். நல்ல ஜன்னலை திரும்பி பாருங்க. விடக்கூடாது. நல்லா முன்னாடி தள்ளிருங்க. உட்காருங்க. ரிலாக்ஸ். சார் தலைவணி எடுத்துங்க. எடுத்துக்கோங்க சார். சாய்ங்க. ரிலாக்ஸ். மூக்குழி இழுத்து வாய்வெளி விடுங்க. மூச்சு விடுங்க. மூக்குழி இழுத்து வாய்வெளி விடுங்க. புஸ்ஸுன்னு விடுங்க. புஸ் விடுங்க. காத்தே வரமாட்டு வாய்வெளியும். மெழுகுதிரி ஊதுற மாதிரி ஊதுங்க. ஊதுங்க. வரமாட்டுக்கு காத்து. நல்லா ஊதுங்க.
காற்று அளவு கூட்டணும், தலையை முன்னாடி கொண்டு கூடாது. போதுங்க. சரி, சன்னல் பிடிங்க. எந்திங்க எந்திங்க 5 வாட்டி. 1 எந்திங்க 2 சூப்பர். எந்திங்க 3 வெரி குட். 3 5 வாட்டி போதும் என்ன? 4வது போட்டோம். போதுமா? ரெஸ்ட் வேணுமா? போயிடலாமா? 5 வந்துருச்சா? இன்னும் 1 வரலங்க. உட்காருங்க. சூப்பர். சரியா? தைரியம் வந்துருச்சா? உட்காருறீங்க, எந்திக்கிறீங்க, நடக்கிறீங்க. நான் சொல்ற பயிற்சியெல்லாம் செய்றீங்க. ஏதாவது செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களா? அப்போ உடம்பு பர்ஃபெக்டா இருக்கு. ஒருத்தருக்கு லூஸ் மோஷன் போகுது, 2 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் காய்ச்சல் வருது, 1 வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சளி இருமல் இருக்கு, 3 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா? உடனே வெறிச்சிடாதா? வெறிக்கும்ல. வெயில் காலம் வரும், மழை காலம் வரும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். மழை வந்தால் கொடை பிடிச்சிக்கணும், வெயில் வந்தால் என்ன செய்யணும்? வெயிலுக்கும் கொடையை பிடிச்சிக்கலாம். ரைட்டு. சரியா? அதனால் சின்ன சின்ன உடம்பு உபாத பிரச்சனைகள்லாம் பயப்படக்கூடாது. மனசை தைரியத்தை விடக்கூடாது. நம்ம டார்கெட்டு 120. புரியுதா? பேரன் எத்தனை பேர், பேத்தி எத்தனை பேர்? பேரன் எத்தனை பேர், பேத்தி எத்தனை பேர்? போடு. பேரன் பேத்தியெல்லாம் ஜாலியாக கூட விளையாட இருக்க வேண்டாமா? அவங்களோட சொத்து நீங்க தானே. தாத்தா பாட்டி இல்லாமல் ஏங்குவாங்கல்ல. 2 குழந்தைங்க இருக்கு, ஆண் 1 பெண் 1. ஆமா. என் வயசு நீங்க சொன்னோன்னு தான் நான் அண்டு போனேன். எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்பாங்க. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. இந்த பாத்தீங்களா நான் சொன்னா இந்த அவங்களே நினைச்சிருக்காங்களா? இந்த என் வீட்டம்மா, என் பொண்ணு, என் பையன். தேங்க்யூ. என்ன சார்? ஆமா, மூத்தது பொண்ணு, 2வது பையன். இது வீட்டம்மா. அவங்களும் பிசியோதெரபிஸ்ட் தான். அப்படியா? அவங்க கிளினிக்கை பார்த்துக்கிடுவாங்க, நான் வெளியே ரவுண்ட் அடிப்பேன். சரி சரி. ஆமா, கிளினிக் வர முடியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பூரா நான் பார்த்துக்கிடுவேன். அவங்க கிளினிக்ல ஓபியில் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆமா, லேடி பேஷண்ட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. சரி சரி. ஜென்ஸ் வயசானவங்களுக்கு நான் வந்துடுவேன். ஆமா ஆமா. பாப்பா பிஎம்சியில் படிக்கா, மில்லர்புரம். ஆமா. இவனும் பிஎம்சியில் தான், ஒரே ஸ்கூலில் தான் படிக்காங்க 2 பேரும். பாப்பா 10th SSLC, இவன் 7th. தேங்க்யூ. கொடுங்க கொடுங்க, கேட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளினிக்கில் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். இருக்கட்டும். ஐயா கொண்டா கொடுங்க சூடா. இந்த சூப் இருக்குல்ல, முருங்கை சூப்பு, அது முட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா சார்? இந்த கட்டிலுக்கு உடன் 4 பீஸ் வாங்கி கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டிங்கன்னா ஈஸி சார். ஓகே சார். சிம்பிள். எந்திக்கிறது ஈஸி. நம்ம பில்லோவை ஏற்றுறது, நம்ம வைக்கிறது, அவங்க எங்கே வேணாலும் ஏற்றிக்கலாம். அதனால ஈஸி. 4 உடன் பீஸை வச்சு கட்டில் ஏற்றிருங்க, நல்லா முடிஞ்சிடும். சரி, எந்திக்கிறது ஈஸியாயிடும். பரந்தாமன் சாருக்கு இதே வேலை தான் பண்ணேன். இப்போ பார்த்தேன், ஏற்றிருக்கு. நீங்கள் அந்த தலைவணி வச்சு எந்திக்கணும், எந்திரிச்சிடறாங்க, ஈஸியாக இருந்துச்சிடறாங்க. ஈஸியாக இருந்துச்சாங்க, சப்போர்ட்டே கொடுக்கல. எல்லாருமே பள்ளத்தில் விட்டு எந்திக்கிறதுக்கு நானே முக்கிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். உங்களால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? இந்த ஹோல் செட்டை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும் சார் நீங்கள் இல்லாத டைமில்? சார் காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. ஒன்ஸ் ஃபுல் செட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான். ஸ்டாமினா இருக்காது இவங்ககிட்ட. இப்போ இருக்கு, ஓகே, கான்ஃபிடென்ட்ல தான் இருக்காங்க. பயங்கர டயர்டு, ஃபுல்லாக மெடிசன். நீங்கள் பண்ணது போக ஒரு 24 ஹவர்ஸில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போதும். ட்வைஸ் தான், மோர் தென் ட்வைஸ் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஹோல் செட்டு
ஆமாம் என்டையராக. அதுவும் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து 10லேருந்து 15 போதும். நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்குக்கு வந்து சார் இப்படி கழுத்தை திருப்புறது, கழுத்தை சாய்க்கிறது, மேலே கீழே பண்ணுறது. சரிங்க சார். ஜா மூமெண்ட்டு, ஐ மூமெண்ட்டு. ஐ மூமெண்ட் பார்த்தேன் சார். நர்வஸ் ஆமாம் சார், பார்த்தேன். பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஜா மூமெண்ட்டுக்கு வந்து ஆக்சிலா வரைக்கும் நல்லா ஆமாம். ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டைட் மூணுமே வந்து 3 பெனிஃபிட் இருக்குது அந்த ஜா மூமெண்ட்லேயே வந்து. சரி சார். ஸோ அவங்களுக்கு ஸ்வாலோயிங்கில் பிரச்சனை, ஏர்வேல கொஞ்சம் டேப்லெட் போட, இட்லி சாப்பிட கொஞ்சம் முழுங்குறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது போக நம்ம செஸ்ட்டு தட்டி விடுறது அவங்களோட ப்ரீத்திங்க்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ஈஸி தட்டி விட்டதுக்கப்புறம் மூச்சு விட கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. கொஞ்சம் மூச்சு ப்ரீத்திங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. சரி சார். கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது. இப்போவே ஓரளவு சொன்ன எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க. சரி சார். அது இருக்கிறதுனால ஃபுட்டு கொடுக்கலாம், பட் ஆக்சிஜன் வந்து சப்ளை அவங்களுக்கு சஃபிஷியண்டாக கிடைக்காது. ஓகே சார். இந்த லோயர் லிம் எஸ்எல்ஆர் பண்ணும்போது காஃப் இருக்குது, பெர்த் சட்டனிங் வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால ஏர்வே கொஞ்சம் நேரோவிங் இருக்க தான் செய்யுது. சரி சார். மியூக்கஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு, ஏர்வே கொஞ்சம் கிளியரன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வீக்கெல்லாம்